ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதிலே 2 தக்காளி பழத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு 1½ ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு, தேவைக்கேற்ப உப்பு போட்டு எல்லாம் ஒன்று சேர பிசைஞ்சு விட்டு அடுப்பில் கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி, அது கூட கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து வெந்தயம் 1 ஸ்பூனு, கருவேப்பிலை, ஒரு கை வெள்ளை வெங்காயம், சின்ன வெங்காயத்தை ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் அது போட்டு நல்லா வணங்குறதுல இருந்து அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் 2 தேங்காயும் ஒரு சுற்று விட்டு அதிலே ஒரு தக்காளி பழத்தை போட்டு அதை எடுத்து வச்சுக்கணும். அது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம தேங்காயும் தக்காளி அரைச்சி வச்ச அதையும் எடுத்து இது ஒன்று சேர பரட்டி விட்டு நல்லா வணங்கினோடனே அதில் தூக்கி ஊற்றி விட்டணும். ஊற்றி உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க. நல்லா கொதித்த உடனே கழுவி வச்ச மீன் அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே கொத்தமல்லி தூவி இறக்குனா மீன் குழம்பு ரெடி.